கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, விண்ணகத்திலே ராயப்பர் விண்ணகத்தினுடைய வாயிலே யார் யாரெல்லாம் அன்று மோட்சத்துக்கு வருகின்றார்களோ அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் சரிபார்த்து விண்ணகத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தாராம். பெரிய நோட் புக் வச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஒரு 40 பேர் வருவாங்க விண்ணகத்துக்கு. நரகத்துக்கு 120 150 அதுக்கு மேலதான் வருவாங்க. எல்லாரையும் அழகா பிரிச்சு அனுப்பிச்சுட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளும் இவ்வாறு அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் அனுப்பிச்சு முடிச்ச பிறகு அவர் போய் பார்த்து எண்ணி பார்த்தா 40 பேர் தான் வந்திருக்கணும். திடீர்னு பார்த்தா 100 பேர் 150 பேர் உள்ள இருக்கிறாங்க. பேரில் அங்க அவருடைய நோட்ல இல்லாதவங்க பேரெல்லாம் அந்த நபர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. இவருக்கு ஒரே சந்தேகம், எப்படி இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க, இவங்க எல்லாம் யாரு, ஒருவேளை நான் தான் தெரியாம அனுப்பிச்சிட்டேனா அப்படின்ற ஒரு குழப்பம். இது பல நாட்களாவே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணாரு, எல்லா கதவையும் மூடிட்டார். மூடிக்கிட்டு வந்தது அன்னைக்கு 40 பேர் தான். அந்த 40 பேர் இருக்காங்களான்னு பார்த்தா இன்னும் பார்த்தாங்க 120 பேர் இருக்காங்க அன்னைக்கு வந்ததுல. அது எப்படி இவங்க இவ்வளவு பேர் வந்தாங்க, நான் 40 பேர் தானே அனுப்பினேன், மீதி 80 பேர் எங்க இருந்து வந்தாங்க அப்படி நான் கதவெல்லாம் பூட்டிட்டு இருக்கிறேனே, எங்க இருந்து வர்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தா ஒரு ஆளா வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எங்க இருந்தா வர்றீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு சின்ன ஒரு வாசல், அந்த வாயிலே புனித சூசையப்பன் நின்று கொண்டிருந்தாராம். அவரு நிறைய பேரை நரகத்துக்கு இவர் திருப்பி அனுப்பின ஆட்கள் எல்லாம் உள்ள அனுப்பிட்டு இருக்கிறார். உடனே இவர் ராயப்பர் கேட்டார், என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க சூசையப்பரே, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள், அவர்கள் எல்லாம் மோட்சத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்க. நான் இங்க கரெக்டா கணக்கு பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். தந்தை கடவுளுக்கு நான் கணக்கு ஒப்படைக்கணும் இல்லையா? நீங்க இப்படி ஆட்கள் எல்லாம் உள்ள விட்டா எப்படி? அது சரியில்லையே. ஆண்டவர் இயேசு கூட எனக்குத்தானே இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. சாவிகளை 2 அந்த சாவியை கொடுத்து சொன்னார், விண்ணகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுத்திருக்கிறேன், யாரையும் எதெல்லாம் அனுமதிப்பீர்களோ அதெல்லாம் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்களே, நான் எப்படி நான் ஆண்டவருக்கு கணக்கு சொல்றது, இப்படி எல்லாம் பண்ணா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு சூசையப்பட்ட சொல்லும் போது சூசையப்பட்ட சொன்னாருங்க, பாருப்பா, என்னுடைய மகன் இரக்கமுள்ளவன், இரக்கமுள்ள கடவுள், மனம் திரும்புகிறவர்களை எல்லாம் சேர்த்துக்குவார். ஒருவேளை நீ நரகத்துக்கு அனுப்பினவங்க எல்லாம் அவங்க எல்லாரும் இதை ஒருவேளை விண்ணகத்துல அனுப்புனா நல்லவங்களோட சேர்ந்து அவர்களும் நல்லவர்களா இருப்பாங்க, அதனாலதான் அவங்களெல்லாம் கூட்டு வரேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் போயிடுறேன்ப்பா, நான் இந்த விண்ணகத்துல இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் இப்படிதான் செய்வேன், இதுக்கு மேல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாரு சூசையப்பர். இதை மாதா பார்த்தாங்க. மாதா பார்த்துட்டு சூசையப்பர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, என் கணவரோடு தான் நான் இருப்பேன் சொல்லி பொட்டி படிக்க எடுத்துட்டு அவரோட போயிட்டாங்களாம். உடனே இயேசுநாதர் பார்த்தாரு, எங்க அப்பா அம்மா இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் துணியெல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட போக புறப்பட்டாராம். இதை பார்த்த ராயப்பர் சொன்னாரா, ஐயா நீங்க இல்லாத இடத்துல எனக்கு என்னையா வேலை, அதனால எல்லாரும் இங்கேயே இருப்போம், இந்த இன்னும் விண்ணகமாக நாம் மாற்றி காட்டுவோம், எல்லாரையும் கொண்டு வாங்க, எல்லாருமே இந்த விண்ணகத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி அனைவரையும் சேர்த்து கொண்டார்களாம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று திருக்குடும்ப பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள், சூசையப்பர், ஆண்டவர் இயேசு, இவர்கள் 3 பேரும் இணைந்த ஒருங்கிணைந்த குடும்பம் தான் திருக்குடும்பம். மரியா இல்லையேல் சூசையப்பர் இல்லை, சூசையப்பர் இல்லையேல் ஆண்டவர் இயேசு இல்லை, ஆண்டவர் இயேசு இல்லையேல் மரியா இல்லை. ஆகவே ஒருவர் அனைவரையுமே உள்ளடக்கியதுதான் இந்த திருக்குடும்பம். இந்த திருக்குடும்ப பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இந்த திருக்குடும்பம் நமக்கு ஒரு மாதிரியாக இன்று திருச்சபையால் நமக்கு தரப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு மகனுக்குரிய அனைத்து நற்பண்புகளும் அவரிடம் இருந்தது. விவிலியம் அழகாக சொல்லுகிறது, அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. புனித சூசையப்பர் ஒரு நல்ல தந்தையாக இருந்தார், ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருந்தார். தன்னுடைய மனைவியை விலக்கி விடாமல், அவரை ஏளனம் செய்யாமல், இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் அவரை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார். கடவுளை மட்டுமே நம்பினார். ஒரு நல்ல தந்தையாக, பொறுப்புள்ள தந்தையாக, அவருடைய அன்றாட வேலை அந்த தச்சு வேலையை செய்து மனைவியையும் பிள்ளையையும் காப்பாற்றி இருக்கிறார். கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்குணங்களை, நல்ல பண்புகளை, கடின உழைப்பை புனித சூசையப்பரிடமிருந்து கற்றுக்கொண்டிருப்பார். அன்னை மரியாளை பார்க்க நல்ல ஒரு தாயாக இருந்தார். இறை பற்றோடு, இறைவனோடு ஒன்றிணைந்த ஒரு தாயாக இருக்கின்றார். இறைவனோடு தனக்குள்ள உறவை மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனோடு, தன்னுடைய மகனோடு இருக்கின்ற அன்பு உறவை அவர் வளர்த்தெடுத்தார். சேவை மனப்பான்மை, அன்னை மரியாளிடம் இருந்த அந்த தாட்சியான பண்பு, அன்னை மரியாளிடம் இருந்த அந்த தூய்மை, அனைத்துமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டவைகள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவைகளை எல்லாம் போதித்தாரோ அவைகள் அனைத்துமே அன்னை மரியாளிடமிருந்தும் சூசையப்பரிடமிருந்தும் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான்.
ஏனென்றால் அவர்கள் இருவரும் தான் நல்லதொரு பள்ளிக்கூடமாக இருந்து தன்னுடைய மகனை வளர்த்தெடுத்தார்கள். 30 ஆண்டுகளாக 33 ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஞானத்திலும் அறிவிலும் பக்குவமாக வளர்த்தெடுத்து ஒரு மீட்பராக இந்த உலகத்திற்கு அவர்கள் வளர்த்தெடுத்து தந்தார்கள்.